மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முனிவர் கூறிய யோசனை. ஒரு நாட்டு அரசன் தன்னுடைய ஆட்சியில் மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று கண்டறிய மாறுவேடத்தில் நகர்வலம் புறப்பட்டார். அவர் தன்னுடைய பயணத்தை முடித்துவிட்டு ஒரு காட்டு வழியாக மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்தார். இரவு நேரம் நெருங்கிவிட்டதால் கடுமையான குளிராக இருந்தது. அப்பொழுது அங்கு ஒரு மரத்தடியில் ஒரு முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன் மன்னர் வியந்து போனார். இந்த கடுமையான குளிரில் தனியாக கொடிய விலங்குகள் வரக்கூடிய இந்த காட்டில் இவர் அமர்ந்து தியானம் செய்கிறாரே, எப்படி இவரால் நிம்மதியாக இருக்க முடிகிறது என்று அவரிடமே கேட்கலாம் என்று எண்ணிய அரசன் அந்த முனிவரை பார்த்து கேட்டான். எப்படி இந்த காட்டில் தனியாக கொட்டும் படியில் கொடிய விலங்குகள் உலாவக்கூடிய இந்த இடத்தில் அமர்ந்து சந்தோஷமாக தியானிக்கின்றீர்களே, இது எப்படி உங்களால் முடிந்தது என்று அரசன் கேட்டான். அந்த முனிவர் பதில் ஏதும் பேசாமல் அரசனை பார்த்து புன்னகை செய்தார். பின்னர் கண்களை மூடிக்கொண்டார். இதற்கு மேல் இவரை நாம் வற்புறுத்த வேண்டாம் என்று எண்ணிய மன்னர் அந்த முனிவரை பார்த்து கூறினார், இன்னும் சில நாட்களில் பருவமழை தொடங்க உள்ளது. இன்னும் ஒரு 6 மாத காலங்களுக்கு இங்கு கடுமையான மழை பெய்யும். அந்த 6 மாத காலங்கள் என்னுடன் நீங்கள் அரண்மனைக்கு வந்து என்னோடு தங்கியிருந்தால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று மன்னர் கூறினார். இதை கேட்ட அந்த முனிவர், சரி வாருங்கள் போகலாம் என்று டக்குன்னு எழுந்தார். இதை பார்த்த மன்னர் சற்று அதிர்ந்து போனார். நாம் கூப்பிட்டதும் எந்த விதமான மறுப்பும் கூறாமல் உடனே வருகிறேன் என்று கூறுகிறாரே, உண்மையிலேயே இவர் முனிவர்தானா என்று யோசிக்க ஆரம்பித்தார். என்ன இருந்தாலும் சரி, நாம் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டோம், அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று மன்னர் தனக்குத்தானே கூறிக்கொண்டு அந்த முனிவரை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றார். அரண்மனையில் அந்த முனிவருக்கென தனியான ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. முனிவருக்கு பணிவிடைகள் செய்ய காவலர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டனர். 3 வேளையும் அறுசுவை உணவுகள் அவருக்கு வழங்கப்பட்டன. எந்தவித குறையும் இல்லாமல் 6 மாத காலங்கள் மிகவும் சொகுசாக வாழ்ந்தார் அந்த முனிவர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த அரசன் அந்த முனிவரிடம் வந்து கேட்டான், முனிவர் என்றால் எதற்கும் ஆசைப்பட மாட்டார்கள், முற்றும் துறந்தவர்கள்தான் முனிவர் என்று நான் கேள்விப்பட்டுள்ளேன். நீங்கள் உண்மையிலேயே முனிவரா என்று தற்போது எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. ஏனென்றால் நீங்கள் அனைத்து விதமான சுகபோகங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றீர், எந்தவித மறுப்பும் கூறவில்லை என்று அரசன் கூறினார். அந்த முனிவர் மன்னரை பார்த்து கூறினார், இந்த கேள்வியை கேட்க 6 மாத காலங்கள் தேவையில்லையே, நான் இங்கு வந்த அடுத்த மாதமே கேட்டிருக்கலாமே என்று முனிவர் கேட்டார். மன்னர் மீண்டும் அந்த முனிவரை பார்த்து கேட்டார், ஆடம்பரமாக வாழக்கூடிய எங்களுக்கும் முற்றும் துறந்த நிலையில் வாழக்கூடிய உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்று கேட்டார். அந்த முனிவர் மன்னரை பார்த்து கூறினார், நாளை காலை என்னுடன் வாருங்கள், இதற்கான பதிலை நான் கூறுகிறேன் என்று கூறினார். மறுநாள் காலையில் மன்னரை அழைத்து கொண்டு ஒரு காட்டுப்பாதையில் அந்த முனிவர் நடந்து சென்றார். குறிப்பிட்ட தூரம் சென்றவுடன் மன்னர் அந்த முனிவரை பார்த்து, இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், என்னால் எதற்கு மேல் நடக்க முடியவில்லை என்று கூறினார். இன்னும் சற்று தொலைவுதான் செல்ல வேண்டும், என்னுடன் வாருங்கள் என்று மன்னரை பார்த்து அந்த முனிவர் கூறினார். இல்லை, இதற்கு மேல் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. நீங்கள் எந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அதை இங்கேயே கூறலாம். எனக்கென்று என் நாட்டு மக்கள், என் மனைவி, என் குழந்தைகள், இப்படி பல பேர் உள்ளார்கள். அவர்கள் அறியாது நான் தனிப்பட்ட முறையில் எங்கும் செல்ல இயலாது. கால் போன போக்கில் செல்ல தங்களைப் போல் நான் என்ன முனிவரா என்று அந்த மன்னர் கேட்டார். அந்த முனிவர் மன்னரை பார்த்து கூறினார், நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இப்பொழுது உங்களிடமிருந்தே வந்துவிட்டது. உங்களுக்கென்று ஒரு குடும்பம், மக்கள், மனைவி, மகன், இப்படி உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருப்பதால் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைத்தால்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்பொழுதுதான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு முடிவையும் தனிப்பட்ட விதத்தில் எடுத்துவிட முடியாது. உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏற்ப, அவர்களின் வெறுப்பு வெறுப்புக்கு ஏற்ப நீங்கள் முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. எங்கே செல்ல வேண்டும் என்றாலும் யாரிடமும் நாங்கள்
அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை, யாருக்கும் பதில் கூற வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் ஒரு நாளும் கடந்த காலத்தை பற்றி புலம்பியதுமில்லை, எதிர்காலத்தை பற்றி வருத்தப்பட்டதும் இல்லை. நிகழ்காலத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி கூறியே அன்றைய நாளை நாங்கள் சந்தோஷத்துடன் வாழ்ந்து வருகிறோம் என்று அந்த முனிவர் கூறினாராம்.